என்னன்னா மக்களே சில டைம் பேனிக் ஆயிடுறாங்க. என்னன்னா இனிமேல் பெட்ரோல்லாம் தட்டுப்பாடு வந்துருமோ. ஏன்னா அன்றாடைக்கும் நம்ம இப்ப கார் யூசர்ஸ் பைக் யூசர்ஸ்க்குலாம் டெய்லியும் பெட்ரோல் போட தான் வண்டி எடுத்துன்னு போக முடியும். எல்லாரும் ஒரே டைம்ல வரனால என்ன அது ரொம்ப ஜாம் ஆயிடுது அது. ஸோ இப்போ இந்த பங்கை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கேட்டோம் என்னன்னா ஸ்டாக் இருக்கான். பட் கண்டினியூஸா நைட்லேருந்து அவங்க ஒர்க்கர்ஸ் ஒர்க் பண்றதுனால அவங்களுக்கு ஒரு பிரேக் வேணுங்கிறதுக்காக ஒரு ஹாஃப் அன் அவர் 1 ஹவர் இப்போ நிறுத்தி வச்சிருக்காங்க. இப்போ நாங்க சில டைம் சில பேர் சில பங்க்ல தான் பர்டிகுலரா போடுறோம். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு எல்லாம் என்ன ஆச்சு, இந்த பங்க்ல போடணும்னு நெசசிட்டி இருக்கனால வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கு. இந்த பங்க்ல அப்படி இருக்கும்போது எல்லா பெட்ரோல் பங்க்லயும் வந்து கூட்டமா தான் இருக்கு. மக்களும் வந்து எல்லாம் ஒரு பேனிக் ஆகி இது பண்றாங்க, ஏன்னு தெரியல. அது என்னன்னா இப்ப சப்ளை செயின் இப்ப அடி வாங்கியிருக்கு இல்லையா, ஈரான் வார் நடக்கிறதுனால நம்மளுக்கு ரிசர்வ் இருக்கு. பட் அந்த ரிசர்வை நம்பி நம்ம எல்லாமே செலவு பண்ணிட்டோம்னா அதுக்கு அடுத்து திருப்பி இந்த வார் இன்னொரு 1 மந்த் கண்டினியூ ஆச்சுன்னா அப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும் மக்களுக்கு. ஸோ அந்த வர இருக்கிற ரிசோர்ஸை வச்சு அவங்க சப்ளை பண்றாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். பட் இதை சரி பண்ணா நல்லா இருக்கும். கவர்மெண்ட் வந்து இதுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து கொஞ்சம் இன்னும் நல்ல சப்ளை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்தா நல்லா இருக்கும். ஏன்னா காமன் பீப்புள் இது ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது. எல்லாரோட டைம் வேஸ்ட் ஆகுது, டிராஃபிக்கு இவ்வளவு பேருக்கு டைம் வேஸ்ட் ஆகுது இல்லையா. அது கன்சிடர் பண்ணா நல்லா இருக்கும் கவர்மெண்ட்.